சரவணபவன் சட்னி செய்யலாமா? அதுக்கு 1 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. 4 மிளகாய் போட்டுக்கிடுங்க. இப்போ வரமிளகா, 5-6 பல் பூண்டு போட்டுக்கிடுங்க. 2 கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க. 3 பெரிய வெங்காயம் போட்டுக்கிடுங்க. நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 5 தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்துக்கிடுங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கலந்துக்கிடுங்க. அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வச்சு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். சூப்பராக தக்காளி குழஞ்சி வந்துருச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கிடுவோம். கடாய் வச்சுக்கிடுங்க. கடுகு போட்டுக்கிடலாம், சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிடுங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்படி வதக்கிக்கிடுங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி சட்னி சேர்த்துக்கிடுங்க. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூடாக தோசை ஊற்றி வச்சுருக்கோம். அது கூட கொஞ்சம் சட்னி வச்சு சாப்பிடுங்க. தோசை எப்படி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். சரவணபவனில் இந்த மாதிரி சட்னி செய்வாங்க. டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புஷ்பா குக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.